ரீடிங் யூ த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ். இன்னைக்கு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். என்னன்னா ஒரு இரவுல எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி போறீங்களே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன தெரியுமா? நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்களா, அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லை அடிக்ஷன்ஸா இருக்கலாம், இல்லை ஒரு 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 ஃபெயிலியர்லேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஞாபகத்திலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதெல்லாமே என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒரே ஒரு நாளில் ஒரு இமைப்பொழுதுல எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வர போறீங்க. என்னன்னா ஒன்றும் புரியல, ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரி ஒரு இன்சிடென்ட் மாதிரி நான் சொல்றேன். பைபிளில் யோசேப்புன்னு ஒரு கேரக்டர் இருந்தார். அந்த யாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு ஒரு செய்யாத தப்பு தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆனா பல வருஷத்துமா அவர் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. ஒரு இரவு என்ன பண்ணாங்க தெரியுமா? அவருடைய காரியங்கள் எல்லாம் நீங்கி போயிட்டு ராஜாக்கு முன்பதாக இருக்கிறார். அவர் பிரசிடென்ட்டா மாறாரு. இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னையும் அந்த மாதிரி தான் மாற்ற போறாரு. உன்னுடைய காரியங்கள் அது எதுவா இருக்கலாம். நீ வந்து அடிக்ஷன்ஸ்ல இருக்கலாம், இல்ல வந்து நீ வந்து ஒரு ஃபெயிலியர்ல இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஏசப்பாவை நம்புங்க. இந்த நேரத்தில் சொல்லுங்க, ஐ பிலீவ் யூ லார்ட், மேக் மீ டு கம் அவுட் ஃப்ரம் ஆல் தோஸ் ஸ்டஃப்ஸ் டுநைட் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன் உறுதியா ஏசப்பா உங்க எல்லா விதமான காரியங்கள்லேருந்து வெளியே கொண்டு வருவாரு. நீங்க ஏசப்பாக எழுப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். காட் பிளஸ் யூ. See you all next video soon. Love you all.